यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराशरीयवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। இந்த சமசாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணத்தினுடைய 2 சூத்திரங்களுடைய விஷயத்தை இதற்கு முன்னாடி கவனித்தோம். இதை சுருக்கமாக பார்த்து மேற்கொண்டு விஷயங்களை அனுசந்தானம் பண்ணலாம். இந்த முக்கியமா விஷயம் என்னன்னு கேட்டா, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா பஹ்வீ பிரஜா ஜனயந்தி ஸ்வரூபாக அஜோஹ்யன்யோ ஜுஷமானோனுஷேதே ஜஹாத்யேனா புக்த போகா மஜோன்யான்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம். அந்த வாக்கியத்துல அஜா என்கிற சப்தத்திற்கு பிரகிருதின்றது 2 பேருக்கும் சம்மதம். பூர்வபக்ஷிகளாக இருக்கக்கூடிய சாங்கியர்களுக்கும் சம்மதம், சித்தாந்திகளாக இருக்கக்கூடிய வேதாந்திகளுக்கும் சம்மதம். ஆனால் எப்பேற்பட்ட பிரகிருதி அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, பிரதானம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதி பரமாத்மாவாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அதுல அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறான்னு சொல்றது வேதாந்திகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அபிப்பிராயம். அப்படி கிடையாது, அது சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாங்கியர்களுடைய அபிப்பிராயம். இங்க அதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சமச சப்தவத்தின்னு சொல்றோம். சமசாதிகரணம் அப்படின்ற சப்தம் பேரு அந்த சமச சப்தவத்தின்னு அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுற, which is totally in a way not directly connected with this topic. சமசஹா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு wooden ladle which was being used in those days to consume the chamasa, the somarasam. அந்த சோமரசத்தை பானம் பண்றதுக்கு, அந்த பானத்துக்கு இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மரத்தாலே பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திர விசேஷம் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமான அர்த்தம் டிக்ஷனரி மீன். ஆனா இந்த பிரகதாரண்யகோபனிஷத்துல சிசுபிராமணத்துல சமசஹா அப்படின்றதுக்கு 2 பிரதானமான விசேஷணத்தை சொல்லியிருக்கு. 2 அட்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, அர்வாக்பிலஹா சமசஹா ஊர்துவ புத்தினஹா. அதாவது இந்த சமசம் அப்படின்றது என்ன சொல்றோமோ, that which is being referred to by the word chamasa refers to a pot-like structure which is turned upside down. அதாவது இந்த மாதிரி அப்சைட் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு அர்வாக்பிலஹா, கீழே வாயிருக்கு, மேல ஊர்துவ புத்தினா மேல இந்த மாதிரி ரவுண்டா இருக்கு. That refers to this head only. அதனால இந்த இடத்துல சமசம் அப்படின்றதுக்கு ஹியூமன் ஹெட் அப்படின்னு அர்த்தம். So which is totally different from the dictionary meaning, based on the context, based on the other words used in the shloka or in the verse. அதே மாதிரி அந்த இடத்துல சமச சப்தத்திற்கு எப்படி ஸ்பூன் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ, அதே மாதிரியாக இங்கே அஜா சப்தத்திற்கு சாங்கியர்கள் சொல்லக்கூடிய பிரகிருதி என்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சமசவ ரவிசேஷாத்னு அந்த சூத்திரம். அதற்கப்புறம் 2வது சூத்திரம் ஜோதிருபக்ரமாத்து ததாஹ்யதீயதே ஏகே. இந்த பிரகிருதி என்கிறது ஜோதிகின்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவாலே உண்டு பண்ணப்பட்டது. உண்டு பண்ணப்பட்டதுன்னா எப்படின்னு டைரக்டா இட் இஸ் பார்ன் அப்படின்ற அர்த்தமா இல்லையான்றது கொஞ்சம் அதுல ஸ்லைட் வேரியேஷன் இந்த மீனிங். அதனால மொத்தத்துல பரமாத்மாவையே அந்தர்யாமியாக கொண்டதுன்ற அர்த்தத்துல நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும்.
அது இங்கே பார்க்கலாம் 2 ஸ்லைட்ல. So summary of Chamasadikaranam enna aja is not equal to primordial nature that is independent or not having the supreme lord as its indweller. That is Sankhyokta Prakriti, Swatantra Prakriti, Sankhyokta. On the other hand, the real meaning of the aja is the primordial nature that is having the supreme lord as its indweller. Paramatma Adhisthita Prakriti, Vedantokta. வந்து அஜா வித்யா மாந்திரிகோபனிஷத்துல இருக்கு. இதை பத்தி விஸ்தாரமா முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அதுல இதையும் முன்னாடியே சொன்ன நார்மல் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் தி வேர்ட் Chamasa is a spoon like wooden ladle used to consume somarasa, but in this context it refers to human head that has the following characteristics. Chamasa has a hole below and is hollow shaped in the above portion, and sapta pranas, the ears, etc., 7 rishis, etc., are mapped to a particular aspect of the human head. அதனால இங்க சமசான்றதுக்கு not a spoon like wooden ladle but the human head அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க என்ன சொல்ற, the word aja is in the concerned sentence does not refer to the Sankhyan primordial nature, but it refers to the aja as exposed in Vedanta literature. இதை பத்தி முன்னாடியே விஸ்தாரமா சொல்லியாச்சு. அதனால I just go ahead. மேல்கொண்டு the word aja in the concerned sentence does not refer Ajanekam Bhavati Shukla Krishna because it does not refer to the Sankhyan primordial nature, but on the other hand refers to the primordial nature that has Brahman as its indweller because it is mentioned so in the Taittiriya Narayana Upanishad, which is a conclusive evidence to prove the same. அது பத்தியும் முன்னாடியே சொல்லியாச்சு. மூணாவது சூத்திரம் கல்பனோபதேசாச்ச மத்வாதிவதி அவிரோதா. இங்க முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன், இங்க கேள்வி மேல் கொண்டு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, அஜா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அஜா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தட் விச் இஸ் நாட் பார்ன் அப்படின்னு அர்த்தம். தட் விச் இஸ் நாட் பார்ன் அப்படின்னா அதற்கு ஆதி அந்தியம் ரெண்டும் கிடையாது, நித்தியமான வஸ்து அப்படின்னு அர்த்தம். இப்போ நித்தியமான வஸ்துன்னு சொல்ற சமயத்துல ஜோதிர் உபக்கிரமான்னு சொன்ன ஜோதின்னா பரமாத்மா பரம் பிரம்ம, அப்பேற்பட்ட பரமாத்மாவாலே உண்டு பண்ணப்பட்டதுன்னு சொல்றீங்க. இது ரெண்டும் எப்படி பொருந்துறது? If it is eternal, it cannot be brought into existence by even the Paramatma. If it is brought into existence by Paramatma, it cannot be eternal. So out of these two, which is correct? அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, அது ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது. எப்படின்னு கல்பனோபதேசாச்ச மத்வாதிவது அவிரோதான்னு சொல்றாங்க. எப்படின்றது இந்த சூத்திரார்த்தம் அதை பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, கல்பனாயாக உபதேசாச்ச. Since it is mentioned that it is the person who is the Mayi, the master of Maya, Mayi அப்படின்றதுக்கு மாயை உடையவன் அப்படின்னு. மாயை உடையவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மாயையினுடைய அதிபன், அதிபதி. The master of Maya, which denotes the primordial nature that has Brahman as its indweller, that has created the universe. There is avirodha, there is no mutual contradiction when one says that the primordial nature is both eternal, as exposed by the word aja, and also as that which has emanated from the Lord himself, like madhvadivati, as in the case of Madhu, etc., as mentioned in the Madhu Vidya, where the entity referred to as Aditya is said to be born from the Brahman, as well as eternal also. This is also depending upon the view. This is so depending upon the view in which one sees the same. அதாவது நாம எப்படி பார்க்கிறோம்ன்ற திருஷ்டியில அது அஜாவாகவும் இருக்க முடியும், பரமாத்மாவால சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னு அந்த மாதிரியும் சொல்ல முடியும். இது ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா அதை ஸ்ரீபாஷ்யத்தை சொல்றாரு பாருங்க. இங்க கேள்வி என்னன்னா
कथं तर्हि ज्योतिरुपक्रमायाः लोहितशुक्लकृष्णरूपायाः तस्याः प्रकृतेः अजात्वं ज्योतिहिன்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவாலே உண்டு பண்ணப்பட்ட லோஹித சுக்ல கிருஷ்ண ரூபாயாக. லோஹிதம் அப்படின்னா ரெட், சுக்லம் அப்படின்னா ஒயிட், கிருஷ்ணம் அப்படின்னா பிளாக். அதாவது ரெட் ரெப்ரசன்ட்ஸ் ரஜோகுண, சுக்லா ரெப்ரசன்ட்ஸ் சத்வகுண அண்ட் கிருஷ்ணா ரெப்ரசன்ட்ஸ் தமோகுண. இந்த மூணு குணங்களையுடைய இந்த பிரகிருதி எப்படி பரமாத்மாவால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன அது எப்படி அஜாவாக முடியும்? இல்ல அது அஜான்னு சொன்னா அப்போ பரமாத்மாவால எப்படி உண்டு பண்ணப்பட முடியும் அப்படின்னு கேட்டதுன்னு கல்பனோபதேசாச்ச மத்வாதி ந விரோதா. அஸ்யாஹ பிரகிருதேஹ அஜாத்வம் ஜோதிருபக்ரமாத்வம் ச ந விருத்தியதே. இது ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது. எப்படின்னு கல்பனோபதேசா அப்படின்னு. கல்பனம் அப்படின்னா கிளிப்தி, சிருஷ்டி, ஜெகத் சிருஷ்டி உபதேசா அப்படின்னு. யதா அது அவரே விவரிக்கிறார். மேற்கொண்டு அதை அடியன் தமிழ்லையும் விவரிக்கிறேன். யதா சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம கல்பயதே இதி கல்பனம் சிருஷ்டி. தஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேததே இதி ஜெகத் சிருஷ்டி உபதிஷ்யதே. ஸ்வேன அவிபக்தாத் தஸ்மாத் சூக்ஷ்மாத் அவஸ்தாத் காரணாத் மாயி சர்வேஸ்வரः சர்வம் ஜெகத் சிருஜதி இத்யர்த்தः. अनेन कल्पनोपदेशेन तस्याः प्रकृतेः कार्यकारणरूपेण अवस्थितात् कार्यकारणरूपेण अवस्थाद्वयान्वयः उपगम्यते. सा हि प्रलयवेलायां ब्रह्मतामापन्ना अविभक्तनामरूपा सूक्ष्मरूपेण अवतिष्ठते. सृष्टिवेलायां तु उद्भूतसत्त्वादिगुण अविभक्तनामरूपा अव्यक्तादिशब्दवाच्य तेजो अन्नादि रूपेण च परिणता लोहित शुक्ल कृष्णाकारा च अवतिष्ठते. अतः कारणावस्था अज कार्यावस्था ज्योतिरुपक्रमा इति न विरोधः. यथा मध्वादिवत् यथा ईश्वरेण आदित्यस्य कारणावस्थायाम् एकस्यैव अवस्थितस्य कार्यावस्थायां ऋग्यजुस्साम अथर्व प्रतिपाद्य कर्म निष्पाद्य रसाश्रयतया वस्वादि देवता भोग्यत्वाय मधुत्व कल्पनम् उदयास्तमय कल्पनं च न विरुध्यते. तदुक्तं मधुविद्यायाम् असौ वा आदित्यो देव मधुविद्यारभ्य अथ तत ऊर्ध्व उदेत्य नैव उदेता नास्तमेतैकल एव मध्ये स्थाता इत्यन्तेन एकलः एकस्वभावः. अतः अनेन मन्त्रेण ब्रह्मात्मिका अजैव अभिधीयते न कापिलतंत्र सिद्धा इति सिद्धम्. இதை பேராஃப்ரேஸ் பண்ணி சொல்றதா என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த ப்ராப்ளம் முக்கியமா வேதாந்தத்துல நிறைய விஷயத்துல இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு ஜீவாத்மான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஜீவாத்மாவுக்கு ஜனன மரணங்கள் அப்படின்றது ஜீவாத்மாவுக்கு கிடையாது. ஜனனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா சரீர சம்பந்தம் ஏற்படுது. மரணம் அப்படின்னா சரீர சம்பந்த வியோகம். அது ஸ்தூலமான திருஷ்டியில இந்த ஸ்தூல சரீரம் போறது வருது என்று தோணும். ஸ்வதஹா ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி விநாசங்கள் உண்டா அப்படின்னா ஜனன மரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. உற்பத்தி விநாசங்கள் அப்படின்றவர் யூஸ் பண்ணும். Is the does the Jivatma come into existence? And does the Jivatma have destruction? Does it get destroyed at some point of time? அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான வச்சனங்களும் கிடைக்குது. இப்போ உபனிஷத்துல என்ன சொல்றது, இந்த ஜீவாத்மான்றது எப்படின்னா, யதா சுதீப்தாத் பாவகாத் சஹஸ்ரஷः பிரபவந்தே சரூபாः ததா அக்ஷராத் விவிதா சௌமிய பாவாः பிரஜாயந்தே தத்ர சைவாபி யந்தி. அப்படி ஒரு பெரிய நெருப்பு, எவ்வளவுன்னா பெரிய நெருப்பு, எப்படி நெருப்புன்னா ஒரு பெரிய அக்னி பர்வதம் அப்படின்னு வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய அப்படியே நெருப்பே ஜுவாலா ரூபமா வருதுன்னு வச்சுக்கணும். அப்படி ஜுவாலா ரூபமா வந்துருன்னா அதுல இருந்து
பொறிகள்னு சொல்லுவா, ஸ்பார்க்ஸ். ஒரு அந்த பெரிய அக்னிலேருந்து ஒரு சின்ன ஹோமத்துல பண்ற சமயத்திலேயே we see thousands of sparks come out. ஒரு பெரிய அக்னி வச்சு அதனுடைய ஜுவாலை ஒரு 100 அடி இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய அக்னி இருந்ததுன்னா அதுக்குதான் சுதீப்தாத் பாவகாத்துன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பெரிய 100 feet மேல இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய ஃபிளேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருந்ததுன்னா அதுல இருந்து millions of sparks emanate from it. And அதுல இந்த நேரா கடைசியில எங்க போறதுன்னு கடைசியில அது it goes and falls into the fire itself. அந்த மாதிரி யதா சுதீப்தாத் பாவகாத் சஹஸ்ரஷः பிரபவந்தி, thousands and thousands and thousands. சரூபாஹ, அதுவும் அந்த மாதிரி அந்த ஸ்பார்க் என்ன, ஸ்பார்க் இஸ் ஆல்சோ ஃபயர் only. It is not different from the fire in a way. அந்த மாதிரி ததா அக்ஷராத் விவிதாக சௌமிய பாவாக பிரஜாயந்தே ஸ்பஷ்டமா சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த அக்ஷர சப்த வாச்சியமான அக்ஷரம் என்கிற சப்தத்தாலே கூப்பிடும்படியான அந்த அக்னியாலே ஆயிரக்கணக்கான ஜீவாத்மாக்கள் வெளியில வருது. அங்கேருந்து பிறக்கிறது, பிறந்து அப்புறம் மறுபடியும் அதிலேயே போய் சேர்ந்து. அதனால பரமாத்மாலேருந்து உற்பத்தமாகக்கூடியது, மறுபடியும் அதிலேயே போய் லயத்தை அடையக்கூடியது. இந்த வார்த்தையை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஜீவாத்மாக்கு உற்பத்தி உண்டு, நாசம் உண்டுன்னு தெரியுது. ஆனா நாத்மா ஸ்ருதேர் நித்யத்வாச்சதாபியஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு இந்த பகவத்கீதையில, கட்டோபனிஷத்துல, இந்த உபனிஷத்துல எல்லா இடத்துலயும் ஜீவாத்மா நித்யம், ஜீவாத்மா நித்யம், ஜீவாத்மா நித்யம், அஜஹா நித்யஹா சாஸ்வதா புராணஹா அப்படின்னு எல்லாம் என்ன சொல்றது? நித்தியம் 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 எட்டர்னல் அப்படின்னு லௌகிகமான பாஷையில சொல்லுவா, தலைமையில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றது? என்ன பிரஜாபதி பிரஜா அசிருஜதா அப்படின்னு சொல்ற. பிரஜாபதி பிரஜாஹா அசிருஜத, பிரஜாஹான்னு இந்த சரீரத்தை அர்த்தம், ஜீவாத்மாக்களை சிருஷ்டித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு கேள்வி. தி சேம் திங் அப்ளைஸ் டு பிரகிருதி ஆல்சோ. ஜோதிருபக்கிரமான இந்த அதிகரணத்துல ஜோதியாலே, பரமாத்மாவாலே, பரஞ்சோதி பரம் சுடர்ன்னு நாம ஆழ்வார்கள் தான் சொல்றேன். கடைசியில எப்படி இருந்தாலும் ஜோதிஷ்சரணாபிதானாத்து அதையத்த பரோதிவோ ஜோதிர் தீபத்தை எல்லா இடத்துலயும் ஜோதிஷ் சப்தத்தாலே பரமாத்மாவை சொல்றோம். இந்த பரமாத்மானுடைய ஒரு விஷயத்துல பரமாத்மாலேருந்து உண்டாகக்கூடியது பிரகிருதி. ஜோதிஹி உபக்கிரமா எஸ்ய ஜோதிர் உபக்கிரமா அப்படின்னு அதுவும் சொல்றேன். அஜான்னு அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம்னு திரிகுணத்தை உடைய இந்த பிரகிருதி என்கிறது அஜா, அதற்கு பிறப்பு சாவு கிடையாதுன்னு சொல்றேன். எப்படி சரிப்படுறது? மத்வாதிவத விரோதா அப்படின்னு சொல்ற. ரெண்டும் சரிதான். எப்படி சரி அப்படின்னு? ஜீவாத்மானுடைய விஷயமும் அப்படிதான், பிரகிருதியினுடைய விஷயமும் அப்படி. என்ன அப்படின்னு? காரணாவஸ்தாயாம், அதாவது காரணாவஸ்தைன்னா எப்படின்னா சதேவ சௌமிய நமக்ராசி. முதல்ல எப்படின்னா ஒரே ஒரு வஸ்து அக்ரேன ரொம்ப முன்னாடி, ஆர் வரப்போற ரொம்ப கிரே நாட் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர், லாங் ஃபியூச்சர், சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரெண்டுலயும் எப்படின்னா அந்த ஒரு வஸ்து இருக்கு. ஒரு வஸ்து எப்பேற்பட்டதுன்னா சத்துன்னு, அவ்வளவுதான். It can be called by the word Sat and nothing else. அதுல இந்த சித்து அச்சித்து ஜீவாத்மா அச்சேதனம் ரெண்டும் எப்படின்னா அதுல உள்ள அடங்கியிருக்கு. எப்படி அடங்கியிருக்குன்னா இது சிதம்சம் இது அச்சிதம்சம்னு நாம பிரிக்க முடியாது. அது எப்படின்னா அவ்வளவு சூக்ஷ்மமான வஸ்து, நமக்கு ஒண்ணும் அதை பத்தி one cannot even imagine. It is such a subtle object.
எவ்வளவு சட்டிலஸ்ட் ஆப்ஜெக்ட், சட்டிலஸ்ட் ஆஃப் தி சட்டில் அப்படின்னு சொல்லி, சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம மனோரணியான் அப்படின்னு. அந்த சமயத்துல என்னன்னா அது ஒன்னே இருக்குன்னு. இப்ப பிரகிருதி இல்லதானே, பிரகிருத்தியும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது. அப்போ கிடையாதா அப்படின்னு, இப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அதனாலதான் சூக்ஷ்மத்துவம், கின்னாம சூக்ஷ்மத்துவம் அப்படின்னு, நாம ரூப விபாக அனர்ஹத்துவம். இதை பிரிச்சு பார்ப்பார். இப்ப இங்க ஒரு இது இருக்கு, I'm having a stapler, a machine that will pin some papers together. அதுல சொல்லலாம் இது வந்து இந்த பார்ட், இது வந்து இந்த பார்ட், இது வந்து இந்த பார்ட், இப்படி பிரிச்சா இங்க ஒரு இந்த ஒரு இது கேசட் மாதிரி ஒரு இது இருக்கு, அதுல பின் வைக்கிறது, இது அந்த மாதிரி காட்டலாம். So there are so many parts which I can divide and show as nama along with name and form. இது வந்து பின், இது வந்து இந்த இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு காட்டலாம். சோ நாமரூப விபாகம் பண்ணதான். இதுல இருக்கக்கூடிய பாகங்கள் என்ன இருக்கோ, அம்சங்கள் என்ன இருக்கோ, அந்த அம்சங்களை எல்லாம் பிரிச்சு இதனுடைய பேர் இது, இதனுடைய ரூபம் இது, திஸ் இஸ் இட்ஸ் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் இட்ஸ் நேம் அப்படின்னு காட்டலாம். ஆனா அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த பரமாத்மா ஒரே வஸ்து இருந்தது. ஏகமேவ அத்விதீயம், அதுவே சொல்றது. ஏகம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு மட்டும் சொல்லல, ஏகமேவான்னு சொல்றது, ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு அவளோட நிறுத்தாம அத்விதீயம்னு ரெண்டாவது இருக்குல்ல. ஏகம்னு சொன்னாலே ரெண்டாவது கிடையாது. ஏகமேவான்னு சொன்னா it is still stressing that there is only one. When you say there is only one book, what is the need to say second book is not there? But still it is telling அத்விதீயம் அப்படின்னா அந்த ஒன்னொன்னு லௌகிகமான ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றது என்னன்னு, இந்த இதுல ஜூலியஸ் சீசர் டிராமால வருது. இந்த ப்ரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசர் he also stabs Julius Caesar. ஏன்னா Brutus is the closest friend of Julius Caesar. அப்போ வேற இந்த ட்ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணா, நீ கூட ஹெட் டு ப்ரூட்டே தென் ஃபால் சீசர்னு சொல்லி அதுல ஷேக்ஸ்பியரின் டிராமால வருது. சொல்லிட்டு அப்புறம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல்னு டபுள் சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணலாமான்னா, அக்கார்டிங் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ cannot யூஸ் டூ சூப்பர்லேட்டிவ்ஸ். மோஸ்ட் அன்கைண்ட் அப்படின்னு சொன்னா இல்ல அன்கைண்டஸ்ட் அப்படின்னு சொன்னா. பட் அந்த இவ்வளவு நம்பவே முடியாது, அவ்வளவு பெரிய தோஷம் பண்ணிருக்கேன், அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன், can never be even imagined அப்படின்னு நம்ம சொல்றோம். never be imagined. So to show that it is so unkind, he has used two superlatives, most unkindest cut of all. அந்த மாதிரி இங்க ஒண்ணுதான் இருந்தது, ஒன்னுதான் இருந்தது, ரெண்டாவது கிடையவே கிடையாது. அதுக்காக ஏகம் ஏவா அத்விதீயம்னு 3 சப்தம் போட்டு. அதனால அந்த திருஷ்டியில பார்க்கிற சமயத்துல நமக்கு என்னன்னா, பிரகிருதி இருக்கு இல்லையா, இப்போ அப்புறம் எப்படின்னா பரமாத்மால இருந்து அபிவியக்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப பரமாத்மால இருந்து உண்டானது ஜோதி ரூபக்கிரமா இல்ல சுவாமி, அது ரொம்ப சூக்ஷ்மமா இருந்தது அப்படின்னு சொன்ன. அப்போ இட் இஸ் எட்டர்னல். எப்படி ஜீவாத்மாக்கு நாம சொல்றோம், எப்படின்னு பரமாத்மாலேயே அது அடங்கி இருந்தது அப்படின்னு அடங்கி இருந்ததுன்னா அப்போ அனித்தியம், இது நித்தியம் அப்படின்னு சொல்றோம். இல்ல சஹசிரஷ பிரபவந்தேன்னு பிரபவா அப்படின்னு சொன்னாலே, பிரபவஹான்ற சப்தத்துக்கு சிருஷ்டி அப்படின்னு. அகம் கிருத்ஸ்னஸ்ய பிரபவஹ பிரளயஸ்த கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததான்னு பகவத்கீதையில. அந்த திருஷ்டியில பாக்குறோம்னா அப்போ ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டி உண்டுன்னு சொல்லணும். எப்படின்னா பரமாத்மா பிரஜாபதி பிரஜா சிருஜதா. அப்போ சிருஷ்டின்றது ஒரு கடத்தை, அதாவது ஒரு பானையை, ஒரு குயவன் அதாவது பாட்டர் எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அந்த மாதிரி சிருஷ்டி கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரி சிருஷ்டி. சரி, அக்செப்டட்.
அதனால எப்படி ஜீவாத்மானுடைய விஷயமோ அதே மாதிரி பரமாத்மாவுக்கும் இந்த பிரகிருதிக்கும் மத்வாதிவத்து அவிரோதம் அப்படின்னு மது வித்யில இப்போ என் ஜீவாத்மாவுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தது. அவ மது வித்யில அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்க அப்படின்னு, யதா ஈஸ்வரேண ஆதித்யஸ்ய காரணாவஸ்தாயாம் ஏகஸ்யைவ அவஸ்திதஸ்ய காரியாவஸ்தாயாம் ऋग्यजुस्साम अथर्व प्रतिपाद्य कर्म निष्पाद्य रसाश्रयतया वस्वादि देवता भोग्यत्वाय मधुत्व कल्पனம் ஏதோ ஒரு உத்தேசத்துக்காக மதுன்னு அது உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியாக இன்னொரு சமயத்துல அது நித்தியம் பரமாத்மாவே ஆயிருக்கிறபடியால அது நித்தியம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு எப்படி அது ரெண்டுக்கும் விரோதம் கிடையாதோ அதே மாதிரியாக இங்கேயும் கூட இந்த மாதிரி என்ன கல்பனோபதேசாச்ச ந விரோதா. ஒரு இடத்துல அதுல என்ன இங்க அஸ்மானு மாயி சிருஜத்தே விஸ்வமேதத்தே எதுக்காக அடியே இந்த ஜீவாத்மானுடைய உதாரணத்தை கொடுத்தேன் அப்படின்னா, பிரகிருத்தியே மட்டும் இல்லை, தஸ்மின்ச்சான்ய அஸ்மான் மாயி சிருஜத்தே விஸ்வமேதத்தே அஸ்மான் அப்படின்னு தஸ்மின்ச்சான்யோ மாயா சந்நிருத்தா. அதனால அஸ்மான் அப்படின்றது நம்மளையெல்லாம் இந்த சரீரத்தை சிருஷ்டி பண்றான்னு அர்த்தம். சரீரத்தையும் சிருஷ்டி பண்றோம் அவன் தான், ஜீவாத்மாவையும் சிருஷ்டி பண்றோம் அவன் தான், சரீரத்திற்கும் ஜீவத்திற்கும் சம்பந்தம் ஒன்று பண்றதும் அவன் தான். ஏன்னா நம்ம சாதாரணமா எப்படி நினைக்கிறோம்னா, person is born due to some activity of the father and mother அப்படின்றது, that is the general இது. ஜனகா ஜனனி அப்படின்னு நாம சொல்றோம். The person who is the cause of the birth. But that is only incidental. Because எந்த ஜீவாத்மா எப்படி எந்த சரீரத்தை ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா, the father and mother have no control over that. அது பஞ்சாக்தி வித்யில மேல வரப்போகுது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கனமான விஷயம். எந்த ஜீவாத்மாவுக்கு சரீர சம்பந்தம் ஏற்படணும் அப்படின்றது, that is one in many hundreds or thousands of millions. அதனால அந்த ஜீவாத்மா எப்படி இந்த சரீரத்தை அடையிறது, சரீர சம்பந்தம் எப்படி உண்டாகுது ஒரு ஜீவாத்மாவுக்கு என்னன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு the act of procreation is only incidental, only very much incidental. It is purely God who is responsible for creation of the body, creation of the Jivatma, if we accept it in that manner, and also the association of each particular Jivatma with each particular body. Bhagavan da namakellam pita janakaha loka jananinu தாயார் லக்ஷ்மியை சொல்றோம். நாம எப்படி அவ ரெண்டு பேர் தான் நமக்கெல்லாம் தாயார் தகப்பனார்னு எப்படி சொல்றாங்க? Because it is they who actually determine when a person is born, when a person has to die. What is death? It is the disconnection of the relation between the Jivatma and the body. What is birth? It is the connection between one Jivatma with a particular body, particular Jivatma with particular body. யார் எங்க யாருடைய பிள்ளையா பிறக்கணும், யாருடைய தம்பியா பிறக்கணும், யாருடைய அண்ணாவா பிறக்கணும், இப்படி எல்லாம் there are so many issues. ரொம்ப 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 பெரிய விஷயம். எப்படி ஆறுது, என்ன ஆறுது, ஏன் இந்த மாதிரிதான் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்றதெல்லாம் இப்போ why a particular person is born in particular family only, why he is born at this particular moment only, இதற்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றது சாஸ்திரம். ரொம்ப பெரிய விஷயம். அதனால ஜெனரலா சயின்ஸ் says it gives a very view of an ignoramus about birth and death. You know, some chemical changes in the body, அது போயிடுதுன்னா அவன் செத்து போறான், he is dead அப்படின்னு சொல்லிட்டு. Consciousness itself is the result of some chemical process. That is what I understand from, and that is how some branches of science view this. அதனால இங்க இவ்வளவுதான் விஷயம். என்னன்னா,
மத்வாதிவத் அவிரோதா. எப்படி சூரிய சந்திரர்கள் நித்தியம் அப்படின்னு சொல்றேன். சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதாபூர்வமா கல்பயத்துன்னு ஒரு இடத்துல இருக்கு. அதாவது முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா அப்படி. ஆனா இன்னொரு இடத்துல என்னன்னா, இந்த சூரிய சந்திரர்கள் யாரால பிறந்தார்களோ அவர்கள் அப்படின்னு, யாராலன்னா அந்த பரமாத்மாவால பிறந்தார்கள் அப்படின்னு. என்ன சுவாமி ரெண்டுக்கும் விரோதம் இல்லைன்னு? விரோதம் கிடையாது. ஏன்னா காரணாவஸ்தைன்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்மமான அவஸ்தையில தி சேம் திங் அப்ளைஸ் டு ஜீவாத்மா. பிரகிருதிக்கு மட்டும் இல்லை, ஜீவாத்மாவும் அப்படிங்க இந்த பகவானுக்குள்ள பரமாத்மா பரபிரம்மத்துக்குள்ள அடங்கி இருக்கு. காரியாவஸ்தையில இதே வேற அதே வேற என்ற மாதிரி தெரியுது. அதனால இதுவும் அதுவும் ஒன்னும் சொல்றதும் தப்பு கிடையாது, இதுவும் அதுவும் வேறேன்னு சொல்றதும் தப்பு கிடையாது. அதனால கல்பனோபதேசாச்ச மத்வாதிவத விரோதா. அதனால அஜான்னு சொன்னாலும் சொல்றதுதான், அதாவது பிறக்காமல் இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்றதுதான், பரமாத்மாவால பிறந்ததுன்னு சொல்றதும் விரோதம் கிடையாது. அது அவிருத்தம். எப்படின்னா சூரிய சந்திரர்கள் உடைய விஷயத்த ஸ்ருதி எப்படி சொல்றதோ அப்படின்னு, அதே மாதிரி ஜீவாத்மானுடைய விஷயத்தையும் எப்படின்னு அதையும் சேர்த்துக்க வேண்டியது. ஏன்னா ஜீவாத்மாவும் அது பிறக்காமல் இருக்கக்கூடிய வஸ்துன்றதும் அந்த மாதிரி நிறைய ஸ்ருதிகள் இருக்கு. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் அப்படின்னு, நித்யா நித்யானாம் நித்யானாம் ஜீவாத்மனாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்சிதாபியான்னு வந்து நித்தியத்துவம் கிடையாது இருக்கு. அத்த ஏவச்ச இது வேற வேற சூத்திரங்களும் தான் வருது. நித்யான்னு சொல்லி நிறைய அதோ நித்திய சாஸ்வதோயம் புராணா, அந்த பகவத்கீதையில நித்தியம் அப்படின்றது நிறைய இருக்கு. இது அவனை இது யாரும் இது பண்ண முடியாது, யாரும் நாசம் பண்ண முடியாது. அக்லேத்யோயம் அராஹ்யோயம் அச்சேத்யா அசோஷேயவச்ச நித்யா சர்வகதா ஸ்தாணு அச்சலோயம் சனாதனா அப்படின்னு எவ்வளவு சனாதனானாலும் நித்யா தான். நித்யான்றதுனுடைய பரியாய சப்தங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி நித்யா நித்யா எட்டர்னல் 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 அப்படின்னு சொல்லி, அதே சமயத்துல இன்னொரு சமயத்துல அடி முன்னாடி சொன்ன மாதிரி இது இட் இஸ் born out of பரமாத்மான்னு சொல்றது, இட் merges with the பரமாத்மான்னு சொல்றது. இது ரெண்டுக்கும் எப்படின்னா விரோதம் கிடையாது அப்படின்றது முக்கியமான விஷயம். அதை சொல்லி இந்த மத்தியதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தை முடிக்கிற மேற்கொண்டு சங்கோபசங்கிராதிகரணம் அப்படின்ற அதிகரணம் வருது. அதனுடைய விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இனிய கிளாஸ் இங்க முடிக்கிறேன். Kindly excuse me for the shorter class. So in the next class we will have the Sankhyopasangrahadikaranam அப்படின்னு சொல்லி அடியேன் இந்த கிளாஸை முடிக்கிறேன். என்னுடைய speakers are not working, so if you have any question or response you can kindly type it in the text box. இப்ப பேசினா தெரியுது இல்லையா? இப்ப கேக்குறதா? கொஸ்டின் சொன்ன இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வந்து மங்கள ஸ்லோகத்தோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்றேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே.